எங்கேயோ பார்த்த வாழ்ந்த நிறைக்கம் ஓரம் வருவது என் கண் திறந்திவள் பார்க்கும் என்று நம்பும் மனது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரியான சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து முடிஞ்சாலும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணி பார்த்தோம் லைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட ஆப் லிங்க் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே தான் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் வந்து புக் மாப் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். ஆடியோ மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தா குரூப்பில் இருக்கும். மேலே பார்த்தா நான் வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளாக சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். புக் மாப் ப்ரெசன் வந்து இம்போர்ட் பண்ணணும். இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ லேயருக்கு ஒரு இமேஜ் தந்திருப்பேன். அந்த இமேஜில் நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா சிம்பிள் தான். உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் லேயர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து நல்லா டாப்பில் வந்து நல்லா ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் போய்டுங்க. ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ரிமூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க ஸ்டார்டிங்கில் இந்த ஏரோ பட்டன் கீழே ப்ளஸ் சைன் போட்டு ஒரு கீ ஃபேம் வர ஒரு ஆப்ஷன் அது கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் போய் ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து இப்போ தான் மேலே டாப்பில் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் கீ ஃபேம் வந்து டாப்பில் இருக்கட்டும். நம்ம எண்டு கீ ஃபேம் வந்து அவங்க பார்த்தா ஸ்டார்டிங் இருக்கிற கீ ஃபேம் வந்து டாப்பில் இருக்கட்டும். நம்ம எண்டு கீ ஃபேம் வந்து கீழே வந்து மூவ் பண்ணலாம். இல்லை அப்பில் மூவ் பண்ணிடலாமா? இல்லை உங்கள் சாய்ஸாக நீங்கள் அப்லேயோ டவுன்லேயோ எங்கன்னா ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. நான் வந்து அப்பில் வந்து மூவ் பண்ணுறேன். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து வீடியோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ண சொல்ல அப்பில் போகிற மாதிரி இல்லை டவுனில் வர மாதிரி உங்கள் சாய்ஸாக நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி வந்து இந்த இமேஜ் நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா குரூப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ள பார்த்தா நான் வந்து லிரிக்கில் வந்து ஆட் பண்ணிட்டுருப்பேன். இதுக்கு வந்து எந்த ஃபாண்ட் இல்லை வந்து ஆப்பில் இருக்க ஃபாண்ட் தான். ஃபாண்டில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணினா உள்ள பார்த்தா ஒரு ரேஜெண்ட்டுக்கான லேயர் இருக்கும். இந்த லேயரில் பார்த்தா நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணினா உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பிக் வந்து ஷோ ஆகும். சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ ஃபஸ்ட் அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி அந்த பிக் வந்து ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரேஜெண்ட் லேயர் கீழே வந்து ஸ்க்ரோல் மாதிரி எடுத்து வந்துருங்க. நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு லேயரை நீங்கள் வந்து பிக்கு செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருங்க. லாஸ்ட் வரையும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கு கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து போங்க. போய்ட்டு வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியலுக்கு நீங்கள் இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்ட் சிம்பிள் தான். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரியலுக்கு மூவ் பண்ணிங்க. இந்த ஸ்கேல் ஆப்ஷன் இந்த தேர்ட் இருக்கிற ஸ்கேல் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து நல்லா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக தரலுக்கு ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்து பாருங்கள். கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து லிரிக் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ கீழே ஒரு லேயர் இருக்காது கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா அங்கே மேலே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் பை மோகன் சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் மேலே வந்து இங்கே எதனா சேஞ்ச் எதனா பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து இங்கே லிரிக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் மோர் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு வந்து வாட்டர் மார்க் வந்து ரீஎட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கலர் அண்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கீழே இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 தேர்ட் லைனை சென்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் அண்ட் கிராமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளவுட் மாதிரி இருக்கு பாருங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டோடனே ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோஷன் இருக்குல்ல ஃபஸ்ட்டில் அது வந்து -2 வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணால் ஃபுல்லு -2 வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. சேம் அதே பிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கேஷன் பிளர் அது எங்கே இருக்குன்னா பிளருன்ற ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். பிளரில் போனீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டாகவே இருக்கும் கேஷன் பிளர்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பிளருக்கான ஸ்ட்ரென்த்து பார்த்தா கேஷன் பிளர் 3 லைன் கிளிக் பண்ணிங்கன்னா பிளர் ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் சாய்ஸ் தான். பிளர் வந்து ரொம்ப பிளர் வந்து லைட்டாக ஒருத்தர் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுடைய விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி பிளர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. நான் வந்து மைனஸில் 0.065 வந்து செட் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பிளர் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வேறு ஒன்றும் இல்லை, குரூப் லேயர் இருக்குது, அது குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். குரூப் லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் பண்ணால் ஃப்ளிப்பு ஆப்ஷன் வந்து ஆஃப் வந்து ஆன் பண்ணிங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அதுவும் அந்த ஆஃப் கிளிக் பண்ணி இது இங்கே இருக்கிறதுல வந்து குரூப் 1 வந்து எல்லாமே ஐஎஃப்னு ஆஃபில் இருக்கிறது எல்லாமே ஆன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற 2 ரேஜெண்ட்டுக்கான லேயருக்கும் வாட்டர் மார்க்கான லேயருக்கும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிங்க. இருங்க நான் வந்து கலர் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதான் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக ஒன் ஸ்டெப் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பார்த்துட்டு ஏராஃப்னான பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.